அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு தெளிவு. மறுமை நாளில் அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள் என்று சொல்லப்படுகிறதே, இதன் உண்மை விளக்கம் என்ன? அந்நாளில் அனைவரும் ஒன்று கூடியிருக்கும் சபையில் இதை எப்படி நாம் ஏற்றுக்கொள்வது என்ற கருத்தில் ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, புகாரி எனும் நூலில் இடம்பெறக்கூடிய 6527வது எண்ணில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நீங்கள் அனைவரும் மறுமை நாளில் செருப்பணியாதவர்களாகவும் ஹத்தனா செய்யப்படாதவர்களாகவும் நிர்வாணமாகவும் இருப்பீர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய பொழுது, அல்லாஹுவின் தூதரே, ஆண்களும் பெண்களும் ஒன்று கூடியிருக்கும் நிலையில் சிலரை சிலர் பார்க்க வேண்டிய சூழல் ஏற்படுமே என்று நான் கேட்டேன். அதற்கு அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அங்கு யாருக்கும் இது போன்ற எண்ணம் இருக்காது, ஏனெனில் அந்த நாள் அந்த அளவிற்கு கடுமையானதாக இருக்கும் என்று பதிலளித்தார்கள். அதாவது, உலக மக்கள் அனைவரும் ஒன்று கூட்டப்பட்டிருப்பார்கள், ஆண்களும் பெண்களும் அங்கு கலந்திருப்பார்கள், ஆனால் அனைவரும் நிர்வாணமாக இருப்பார்கள். இப்படிப்பட்ட சூழலில் தனக்கு அருகில் இருப்பது யார், ஆணா பெண்ணா, அவர் ஆடை அணிந்திருக்கிறாரா அல்லது நிர்வாணமாக இருக்கிறாரா என்பது பற்றியெல்லாம் அங்கு சிந்திப்பதற்கான வாய்ப்பே இருக்காது. அல்லாஹுவிடம் தன்னை பற்றி என்ன தீர்ப்பு வரும் என்பதை மக்கள் எதிர்பார்த்தவர்களாகவே இருப்பார்களே தவிர, தனக்கு அருகில் இருப்பவர்களை கூட அவர்கள் கவனிக்க மாட்டார்கள் என்ற கருத்தில் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் இவ்வாறு விளக்கமளிக்கிறார்கள். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட திடுக்கம் நிறைந்த நாளில் அல்லாஹுவிடம் நம்முடைய தீர்ப்பு நல்லதாக இருக்கும் வகையில் உலகில் நம்முடைய செயல்பாடுகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.